அனைவருக்கும் வணக்கம். பாக்கியராஜ் மறைவு நமக்கும் பேரதிர்ச்சி அளிக்கிறது. குருநாதர் பாரதி ராஜா மறைந்த சில நாட்களில் சிஷியன் பாக்கியராஜ் மறைவும் திரைப்படத்துறைக்கும் மக்களுக்கும் நமக்கும் பேரிழப்பு ஆகும். இவர் 1953 பிறந்து 2026 மறைந்துள்ளது வருத்தத்துக்குரிய விஷயமாகும். இவர் பன்முக கொண்டவர். இயக்குனர், நடிகர், கதாசிரியர், தயாரிப்பாளர் என பல்வேறு துறைகளிலும் சிறப்பாக விளங்கியவர் பாக்கியராஜ் அவர்கள். மேலும் பாக்கிய என்ற வாழையிலையும் சிறப்பாக நடத்தி கொண்டவர். இவர் படங்களில் மக்களுக்கு மைய கருத்தை வைத்து எடுத்தவர். அவர் நடித்த முந்தான முடிச்சு, பட்டி தொட்டி எங்கும் சிறப்பாக பெண்களால் வரவேற்கப்பட்டு ஓடிய படம் என்பதை யாராலும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அந்த திரைப்பட விழாவில் மக்கள் திலகம் அவர்கள் கலந்து கொண்டு பாராட்டினார். மேலும் திரைத்துறை வாரிசு என்று பாக்கியராஜை அறிமுகப்படுத்தினார் மக்கள் திலகம் அவர்கள். நடிகர் திலகத்துடனும் இவர் நெருக்கமாக இருந்தவர். நடிகர் திலகத்துடன் தாவணிக்கர்கள் என்ற படத்தை நடித்ததை நாம் மறக்க முடியுமா? ருத்ரா படத்தில் ஜோக்கராக இவர் நடித்ததை யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இவர்களது படங்கள் பெரும்பாலும் பெண்களால் வரவேற்கப்பட்டது என்றால் மிகையாகாது. அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, மௌன கீதங்கள் போன்ற படங்கள் வித்தியாசமான கதை அம்சத்துடன் இருந்ததை மறுக்க முடியுமா? இவர் 75 படங்களை இயக்கியுள்ளார். சில படங்களுக்கு இசை அமைப்பாளராகவும் இருந்துள்ளார் என்பது சிறப்பான விஷயமாகும். பல இயக்குநர்களை உருவாக்கி வரும் பாக்கியராஜ் அவர்கள். பார்த்திபன், பாண்டியராஜன் போன்றவர்கள். இவர் 1979 சுவரில்லா சித்திரம் இவர் இயக்கிய முதல் படமாகும். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் திரைப்படத்துறையிலும் மக்கள் மனதிலும் என்றும் நிலைத்திருக்கும். அவருக்கு அரசு மரியாதை கொடுப்பது மேலும் சிறப்பானதாகும். நன்றி, வணக்கம்.